வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி தேர்வு நடத்துவதற்கு டிஆர்பி மும்மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்மரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமானால் நெட்டு அப்படின்னா செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மார்ச் 6லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் செட் எக்ஸாம் நடந்துச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. செட் தேர்வு முடிவுகள் எப்போது தான் வரும் என்று தேர்வாளர்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலி பணியிடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டென்டென்டிவாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1915 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கான தேர்வு நடத்துவதற்கு டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மெயினாக டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 1915 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புவதற்காக ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதுகலை ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் இடங்கள் கேட்கப்பட்டுள்ளது. எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கிடையே தமிழகத்தில் கடந்த 2022க்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக ஆசிரியர் தேர்வு டெட் நடத்தப்படாத இடைநிலை ஆசிரியர்கள், பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCET விதிமுறைப்படி ஆண்டுக்கு 2 தடவை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளில் சிடெட் தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படவில்லை. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இவற்றை கருத்தில் கொண்டு சிடெட் தேர்வு போல் டெட் தேர்வையும் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது பிஜிடிஆர்பி. தொடர்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி டெட் ரிலேட்டட் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ்